எங்கள் தூபையும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2 நாளில் பிறந்த நாள் வருது, அதனால ஒரு பெரிய டிஸ்கவுண்டே கேட்டு வச்சுருக்கேன் சார். அதனால் பேசாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாமேன்னுட்டு நம்ம அப்பவும் மனசில் வச்சு சொல்லையும், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரக்ஷித்து பார்த்திங்கன்னா குரூப்பில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் வர நம்ம அப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷித்துக்கிட்ட வந்துட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரக்ஷித்து பார்த்திங்கன்னா சும்மா சும்மா உழைச்சிக்கிட்டே இருக்க நம்ம அப்பவும் பார்த்திங்கன்னா சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அது நேரம் வீட்டுக்கு வந்த இடத்துல நம்ம அப்பவும் பார்த்திங்கன்னா நேராக லலித்தை பார்த்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை கையில் கொடுக்கையும், லலித்தும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரை எரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வந்தால் என் கூட தான் வாழணும், அப்படிலாம் உன்னை ஈஸியாக விட்டுற மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் போட அம்மா அப்பா வந்தது தான் அப்படின்னு நல்ல பையன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒருவேளை டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துருப்பாளா இல்லையான்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அப்பவும் கால் பண்ணி இப்படி லலித் வந்து டிவோர்ஸ் பேப்பரை எரிச்ச விஷயத்த சொன்னதும் நம்ம ரக்ஷித் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வேறு விதத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம், இப்படி குடும்பப்படுத்துறதா மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லியும், உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா இதனால குடும்பத்தில் உள்ளவங்க தானே கஷ்டப்படுவாங்க, நான் அவங்கள கஷ்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்பலன்னு சொல்லியும் நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா சின்னதாக அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி அப்படியே விட்டுட்டோன்னா நாளைக்கு அவங்க பெரிய கஷ்டப்படுவாங்க, அதுக்கு அவங்க சின்னதாக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்புறமா நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னதும் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு புது தைரியமே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம அப்போட தங்கச்சியோட வருங்கால மாமியார் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இப்படி உங்கள் மகளோட மாமியார் அங்கே தானே இருக்காங்களாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும், அதுக்கு என்ன நீங்கள் நாளைக்கு எல்லாரும் வர தானே போகிறீங்க, அப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது நேரம் நம்ம அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லுவாங்க நம்ம அப்போவை, ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆட்கள் வர்றதுனால. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா உடனெல்லாம் லீவ் கேட்க முடியாதுமா, வேணுன்னா ஒரு ஆஃப் டே கேட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் என்னவோ கேட்டு அவங்களுக்கு ஆஃப் டே லீவ் என்னவோ கிடச்சிரும். ஆனால் இதெல்லாம் நோட்டம் போட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே போகக்கூடாதுன்னுட்டு நிறைய வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க, செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. அப்பவும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் உட்காந்துருக்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பர்த்டேக்கு வருவீங்க தானே அப்படின்னு கேட்க, இல்லை இப்படி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நைட்டு 12 மணிக்கு தானே கேக் கட்டிங் இருக்கும், எங்கே நான் ஆஃப் டே லீவ் கேட்டேன். கோபத்தில் ஈராவை பார்த்தீங்கன்னா ரக்ஷித்துக்கு மெசேஜ் பண்ணாமல் அந்த மெசேஜ் ஈராவுக்கே போட்டு விட்டுருவாங்க. இது தெரிஞ்சதுன்னு ரக்ஷித்தை பார்த்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ நான் யாருக்கு மெசேஜ் பண்ணேன்னு தான் பார்ப்பாங்க, ஈராவுக்கு தான் நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோன்னுட்டு. என்ன நம்ம ரக்ஷித்தும் ஆப்பும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.